நாங்கள் சேத்தல காலை வச்சா தான் நீ சாப்பாட்டில் கை வைக்க முடியும். பணத்தை துண்ண முடியுமா? சில்லறையை குடிக்க முடியுமா? அவ்வளோ நீர் நிலையும் அழிச்சிட்டு என்ன பண்ணுவ நீ? எவ்வளோ ஏரி குளம் குட்டை எவ்வளோ இருக்கு? இந்த 13 ஊர் ஜனத்துக்களை அழிச்சிட்டு இங்கதான் விமானம் வைக்கணும்னு சட்டம் இருக்குதா? எங்க பாட்டை முப்பாட்டை அப்பா அம்மா எல்லாமே இங்கே வாழ்ந்து இங்கே இறந்த இடம். நாங்கள் மட்டும் வெளியூரில் போயிட்டு இறந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது. எங்கள் அப்பா அம்மா பட்சத்தில் எங்களை பதிக்க மாட்டாங்க. எங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். அது அந்த நன்றி தெரியுதா? இங்கே வந்து விவசாயத்தை அழிச்சிட்டு நீ இந்த அளவுக்கு பண்ணுறேனாக்கா எவ்வளோ, அதாவது வந்து விவசாயிகள் மனசு வந்து எவ்வளோ கொடுமை, அவங்களுடைய சாபம் எவ்வளோ பழிக்கும். எங்களுக்கு வந்து அவங்களுக்கு 3 மடங்குல 10 மடங்கு கொடுத்தா கூட எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இந்த ஊரை விட்டா போதும். எங்களுக்கு இந்த மண்ணிலே தான் நாங்கள் சாவுமே தவிர இந்த ஒரே ஒரு புடி மண்ணை கூட நாங்கள் தரமாட்டோம். எத்தனை நாள்ல இந்த போராட்டம் நடந்தது? 910 நாள். 10 நாள். இப்ப தம்பி எத்தனை நாள் வந்து இந்த போராட்டத்துல வந்து தம்பி வந்து 500 600 நாள்ல இருந்தான். அப்புறம் அவங்களே சொன்னாங்க புரியல, இன்னைனா நீ படிப்பை கெட்டு போகுது, நீ படிக்கிறதுக்கு போ அப்படின்ட்டாங்க. அது நின்ட்டான் குழந்தை. சொன்னோன்னு கேட்டுக்கிட்டானா? ஆமாம், போகிறதில்ல, அதோட நீ போட்டான். அப்போ நீ போகிறதுனாலன்னா இல்லைப்பா அவங்க வேணான்ட்டாங்க, படிப்பு கெட்டு போகுதுன்றாங்க. நான் படிக்கிறேன்பா, அவங்க எப்போ கூப்பிட்றாங்கன்னா நான் போகிறேன், அவங்க எப்போ கூப்பிட்றாங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னா சரிப்பா உன்னுடைய படிப்பு நீ பார்த்துக்கோ, போடும்போது போ, ஊருக்காக தான் கூப்பிட்றாங்க. ஊருக்கு எல்லாரும் கூடி நீ ஒரு குடிமகன் தானே, இந்தியா குடிமகன் தானே, அவ்வளோ கூட நீ அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ நீ போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 500 நாள் 600 நாள் நடந்திருக்கும் இல்லையா? முதல்ல தம்பி இருந்திருப்பான்னு நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ஏன் வந்து இருக்க வெளில ஸ்கூலுக்கு போக நீங்க சொல்லல? இதுன்னே சொல்ல, 17 நாளைக்கு இருக்கிறானே பரவாயில்ல, நல்லா பேர் எடுக்கணும். இந்த 910 இந்த ஆளுங்கட்சி சார்ந்த யாரும் வந்தாங்களா? டிஎம்கே சார்ந்த யாரும் யாரும் தரல. ஓகே, டிஎம்கே கட்சிக்கார யாரும் வரல. பாமக கட்சிக்கார கூட அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஏகானபுரம் பர்மிஷன் கிடையாது, உங்களுக்கு காஞ்சிபுரம்ட்டாங்க. காஞ்சிபுரம் கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. அது எல்லாம் இங்கேருந்து போயிட்டோம். போய் பேசுனேன், எதுக்குமே வந்து இங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றா. நாங்கள் என்ன அந்த அளவுக்கு என்ன பொறுமை பண்ணுறோம்? எங்களை ஏன் அவ்வளோ கொடுமை பண்ணுறேன்? எதுக்குமே பர்மிஷன் கொடுக்கணுனாக்கா அப்போ அப்படியே கொஞ்சம் அரசியல்னா அரசியல் பண்ணுற நீ. உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறப்ப வந்து என்ன சொன்னாங்க? இங்கே ஓட்டு கேட்கலாம் வந்திருப்பாங்க இல்லையா? ஓட்டு கேட்கும்போது நீங்கள் ஓட்டு போடுங்க, பொங்கலுக்கு 5000 தரேன் அப்படின்னாரு. இன்னைக்கு ஒரே ஒரு கரும்பு 1/2 கிலோ 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை கொடுத்துட்டு போட்டாரு. பொங்கல் அப்போ வர போனோங்கிறது இதுக்கு முன்னாடி பெரிய அளவு உதவியா இருந்திருக்கு இல்லையா? ஏன் நாங்கள் அதாவது வந்து எங்களுக்கு குடும்ப செலவுக்கு அது போதுமானம் இருந்தது. அதையே நீ கட் பண்ணிட்ட. இப்போ ஏதாவது சொல்லியிருக்காங்களாண்ணா? இந்த இடத்த கையப்படுத்துற நிப்பாட்டுறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை ஒன்றா சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஊரை விட்டுடுறோம், ஊரை இது நிலத்தை வெளில எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நியூஸில் சொன்னாங்க. ஓகே, இந்த அளவுக்கு போராடுவோம். அது உண்மையா பொய்யான்னு தெரியல, எதுவுமே சொல்ல முடியல. அவங்க ஏதாவது உண்மை சொல்லணும்ல. ஏன் ஜனசங்களை அவ்வளோ சாவடிக்கிற? இந்த மாதிரி நீங்கள் போராடுறீங்க, இவ்வளோ நாள் போராடுறீங்க, சரி ஊரை வரலாம் விட்டுறேன் அப்படின்னாலும் சொல்லணும். எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்படியே அந்த அரசு